இந்தியா மீது அமெரிக்கா 27% பரஸ்பர வரி விதித்த விவகாரம் தொடர்பாக நாடாளுமன்ற வளாகத்தில் காங்கிரஸ் எம்பிக்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்க கேட்கலாம். ரமேஷ், வணக்கம். அங்கு இருக்கக்கூடிய கள விவரங்களை பதிவு பண்ணலாம். ரமேஷ், அதாவது பல்வேறு நாடுகளின் மீது அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் ரெசிப்ரோக்கல் டாரிஃபை விதித்திருக்கிறார். இந்த புதிய வரி ஏப்ரல் 9 முதல் நடைமுறைக்கு வர இருக்கிறது. இந்தியாவை பொறுத்தவரை பார்த்தோம்னால் இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் பொருட்களின் மீது 27% ரெசிப்ரோக்கல் டாரிஃப் விதிக்கப்பட்டுள்ளது. இதனால் இந்தியாவினுடைய ஏற்றுமதி பாதிக்கப்படும். குறிப்பாக ஆட்டோ உள்ளிட்ட அந்த துறைகளுடைய உற்பத்தியும் ஏற்றுமதியும் பாதிக்கப்படும் என்று ஒரு அச்சமும் கவலையும் எழுந்திருக்கிறது. இந்த நிலையில் தான் இந்த விவகாரத்தை முன்வைத்து நாடாளுமன்ற வளாகத்தில் காங்கிரஸ் எம்பிக்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இன்று காலை மக்களவை கூடிய உடனேயே மக்களவையிலும் இந்த விவகாரத்தை எழுப்பிய காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சி எம்பிக்கள் இந்த விவகாரத்தில் மத்திய அரசு என்ன நிலைப்பாட்டை எடுக்கப் போகிறது, என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறது என்ற கேள்வி எழுப்பி மத்திய அரசு பதிலளிக்க வேண்டும் என அவர்கள் அமளியில் ஈடுபட்டனர். இதனால் மக்களவை நண்பகல் 12 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. தொடர்ந்து வெளியே வந்த காங்கிரஸ் எம்பிக்கள் நாடாளுமன்ற வளாகத்தில் உள்ள மகர்த்வார் நுழைவு வாயில் முன்பு இந்த விவகாரத்தை முன்வைத்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நேற்றைய தினம் மக்களவையில் பேசிய மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் கூட இது இந்தியாவின் மீது விதிக்கப்பட்டுள்ள ரெசிப்ரோக்கல் டாரிஃப் காரணமாக இந்தியாவினுடைய பொருளாதாரம் சீரழியும் என்கிற ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார். இதில் நாம் என்ன செய்ய போகிறோம் என்கிற நிலைப்பாட்டை அரசு அறிவிக்க வேண்டும் எனவும் கூறியிருந்தார். இந்த நிலையில்தான் அடுத்தடுத்த நாட்களில் காங்கிரஸ் எம்பிக்கள் இந்த விவகாரத்தை தீவிரமாக முன்வைத்து வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.